ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சட்னி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் மிளகா நல்லா வறுத்து எடுத்த பிறகு அதே கடாயில் புளிச்சக்கீரையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதையும் எடுத்த பிறகு ஒரு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வறுத்த மிளகா இதையும் சேர்த்து நல்லா நைஸாக இல்லாமல் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்கலைங்க. நான் அதுக்கு பதில் பெருங்காயம், சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதை மட்டும்தாங்க நான் சேர்த்தேன். உங்களுக்கு வேணால் கடுகு சேர்த்துக்கங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட நான் பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டேங்க. பூண்டு இது புளிப்போடு சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால எனக்கு பூண்டு பிடிக்கும் சேர்த்தேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டிங்கன்னா கோங்கரா சட்னி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, தயிர் சாதம், சாதத்துக்கெல்லாம், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பரான காம்பினேஷன். நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணுங்க. அதோடு சேர்த்து கோங்கரா சட்னி இதுதான், இது கிடையாதுடா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா?